மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 35வது வசனமும் வாசிங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அது நிலத்துக்காகிலும் எருதுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பு நல்லது, ஆனா அந்த நல்லது யாருக்குள்ள இருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். அது உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க பூமிக்குள்ள எப்படி இருப்பீங்க? நீங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக, ருசி கொடுக்கக்கூடியவர்களாக, சாரம் மேற்றக்கூடியவர்களாக, பிரயோஜனமானவர்களாக இருப்பீங்க. இல்ல, முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் எருசலேமை விட்டு போயிடாதுங்க. நீங்க ஊழியக்காரங்க எல்லாம் சரிதான். நான் இருக்கும்போது நீங்க பிசாசை துரத்துனீங்க, நான் இருக்கும்போது நீங்க அற்புதங்களை பண்ணீங்க, எல்லாம் சரிதான். பரிசுத்தாய் வர்றது வரைக்கும் உள்ளே இருந்துடுங்க, வெளியில போயிடாதுங்க. அப்ப பூமிக்கு உப்பா இருக்கிற அனுபவங்களுக்குள்ள இருக்கா? தேவ ஆவினால வழி நடத்தப்படக்கூடிய மாம்ச பலத்தில் இல்ல, மாம்ச ஞானத்தினால அல்ல, மாம்ச அறிவினால அல்ல, தேவ ஆவியால் நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கா? அப்படி இருந்தா மட்டும்தான் பூமிக்கு உப்பா இருக்க முடியும். நம்ம யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துடைய ஊழியக்காரங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமிக்கு உப்பாயிருங்கள், பூமிக்கு பிரயோஜனமாயிருங்கள், சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க. இதான் கிறிஸ்தவ ஜீவியம், இதான் பரிசுத்தமான ஜீவியம், இதான் பாவம் இல்லாத ஜீவியம். அப்படி உங்களால எத்தனை பேரு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடிஞ்சது? எத்தனை பேருக்குள்ள நீங்க ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? தாக்கத்தை உருவாக்கி இருக்கோம். ஒரேடியா தாழ்ந்து போறத்தக்கவாறு இடர்கள் உருவாக்கி இருக்கோம். நம்ம யாரு? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குனாரு? சிலுவையில அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், உபத்திரவங்கள், அந்த சித்திரவதை மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அன்பை காண்பித்தார். என்ன தாக்கம்? அன்புங்கிற தாக்கத்தை உருவாக்கணும். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியார். அப்போ மன்னிக்கக்கூடிய ஒரு பலன் இருந்துச்சு. நம்மளை எத்தனை பேரால மன்னிக்க முடியுது? அன்பு செய்யறார், அந்த அன்பை காட்ட முடியுது. அந்த தாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடியுதா? சமுதாயத்துல ஏற்படுத்தணும் தாக்கம். அப்படி ஒரு தாக்கம் அவங்களுக்கு உருவாகுது. ஐயோ, அப்படியே மாறுறாங்க, அப்படியே மாறுறாங்க. ஏன்? கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியாது, பைபிள தெரியாது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய பேச்சு இடைபடல்கள், உங்களுடைய பரிசுத்த ஜீவியம், இதை பார்த்து அப்படியே மாறிடுறாங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன், அப்படியே ஒரு மாற்றம். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இருந்தேன், பரிசுத்தம் தந்திருக்கேன், இப்ப நீங்க தான் கிரியை செய்யணும். பூமியில ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். உப்பாயிருங்கன்னு சொல்லப்பட்டு கிறிஸ்தவங்க ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். அந்தியோக்கியாவில் எப்படி? அங்க அப்பமும் துன்பம், அப்பமும் நெருக்கம், அப்பமும் சித்திரவதை தான். ஆனா அடிக்கிறவங்க, துன்பப்படுத்துற எல்லாரையும் மன்னிச்சாங்க, அன்பு செய்தாங்க. உடனே இவங்க பேர் வச்சுட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க. ஐயா, ஏன் கிறிஸ்தவங்க? ஐயா, அந்த கிறிஸ்தவம் இதே மாதிரி தான். ஐயா, அவரை அடிச்சு துன்பப்படுத்தின பிறகு பிதாவே இவங்களை மன்னின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால முடியுதா? 1:9 சொல்லுவோம். அடிக்க மாட்டோம், ஏன்னா அடிச்சா பிரச்சனை, அடிக்க மாட்டோம். ஆனா வாய் என்ன செய்யறோம்? எல்லாம் முடிச்சிடும். அப்ப நம்ம என்ன தாக்கத்தை உருவாக்குகிறோம்? என்ன ஒரு உண்மையான நிலைமை உருவாக்குறோம்? நல்ல சமாரியன் போல எத்தனை பேர் உதவி பண்ணிருக்கோம்? ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னா எது முக்கியம்? அன்பு முக்கியம், தியாக வாழ்க்கை முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், பணிவு முக்கியம், தாழ்ந்த ஒரு மனநிலை முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், தூய்மை, சாட்சியான ஜீவியம். என்ன சாட்சியின் ஜீவியம் இருக்கு? ஏன்னா நீங்க எப்படி, நம்ம எப்படி தாழ்ந்து போனோம்? நரகத்துல தாழ்ந்து போவிய. ஏன்னா சாட்சியான ஜீவியம் கிடையாது. நீங்க நினைப்பீங்க சுதந்திரமா, சுதந்திரம் இல்ல, இருள் உள்ள பிரகாசமாட்டே இருக்கு. உப்பு என்ன செய்யுது? ருசி கொடுக்குது. யாருக்கு ருசி கொடுக்கும்? உணவுக்கு ருசி கொடுக்கும். அதே போல உங்களுடைய ஜீவியம் பூமிக்கு உப்பா இருந்து சொல்லப்பட்டு நீங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறீங்களா? உங்களோட இடப்படக்கூடிய சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், கல்யாணம் முடிஞ்சவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ காண்பிக்கிறீங்களா? பரிசுத்தத்தை காண்பிக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள இனி ரட்சிக்கப்படணும், இந்த அக்கா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, அது ஒரு மனுஷ தானே, இந்த அண்ணன் இல்ல இந்த பிரசங்கர் இப்படி எல்லாம் இருக்காங்களே, அப்ப நானும் இப்படி மாறணும், ஒரு தாக்கத்தை உருவாக்குறீங்களா? அதுதான் பூமிக்கு உப்பாயிருங்கள். உங்களை நீங்களே யோசிங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-7 வரையில வசனம் நான் சொல்றேன். அது எப்படி? 99 ஆடுகளையும் விட்டுட்டு ஒரு ஆடுக்கு பின்னாடி போகக்கூடியதான ஒரு அனுபவம். இது ரொம்ப முக்கியமா. எப்ப மட்டும்தான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்க முடியும் தெரியுமா? சுகத்தை விட்டுட்டு 99 இருக்குதே, அவங்க எனக்கு அனுகூலமா இருக்கிறாங்களே, அவங்க எனக்கு அனுகூலமா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அந்த 99 விட்டுட்டு ஒண்ணு என்னையும் பிடிக்காது, சபைக்கும் ஒழுங்கா வராது, தாறுமாறா போகுது, அதை தேடி போய் அது கூட இந்த புத்தி சொல்லி கொடுத்து அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது. என்ன ஆத்மா பாரம் இருக்கு? 99 இசைஞ்சு வரும். அதுக்கு மேல பயங்கர ஸ்நேகம் காட்டாதுங்க, அதை விடுங்க, அது தப்பிரும், அது ஒழுங்கா வந்துட்டு தான் இருக்கு. ஒண்ணு என்னையே குறை சொல்லுதே,
என்னையே பிடிக்கலையே, அதுக்கு பின்னாடி போங்க, அதை தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, அதை ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. அதுவும் ஆத்மா தானையா. நம்ம என்ன செய்றோம், அவன் சரியில்லை, அவ சரியில்லை, அது மோசம், இது மோசம், ஒரு பட்டம் கட்டுறோம், நம்ம பாட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இல்ல, பூமிக்கு எப்பந்தான் நீங்க உப்பா இருக்க முடியும்? இப்படி பிரயாசப்படும் போது அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்ல, அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அதான் உண்மையான ஆத்ம பாரம். அதுதான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறது. இல்லைன்னா இல்லை. அன்புனால, மனத்தாழ்மையினால, மன்னிக்கிறதுனால, சகிக்கிறதுனால, பொறுத்து கொள்றதுனால, வேண்டாம் வெறுப்பா இருக்கட்டும் ஆத்மாக்களை பின்னாடி சென்று அவங்களுக்கு உதவி பண்றதுனால அடுத்த என்ன நல்ல சமாரியம் போல சுகம் இல்லாம இருக்கு. நமக்கு அது முக்கியம். சுகம் இல்லாதவங்களுக்கு பாரத்தோட சுகம் கிடைக்கிறது வரைக்கும் ஜோம் பண்ணக்கூடியதான அனுபவம். அப்படி இருந்தா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அடுத்த காரியம் என்ன, சாரமற்று போனால். எப்படி சாரமற்று போனால் எதுக்கு தான் பிரயோஜனப்படுமா? வெளியில கொட்டப்படணும், வீட்டுல வைக்க முடியாது. உப்பு சாரமற்று போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதை எங்க வைக்க முடியாதா, வீட்டுல வைக்க முடியாது, இல்ல அது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க முடியாது, அதை வெளியில தான் கொட்டுவாங்க. வெளியில கொட்டுறது எப்படி, காலில் மிதிப்படாம ஒரு அருமையான இடத்துல கொட்டுறோமா? இல்ல, தூர கொட்டுறாங்க. ஏன்? அது எதுக்குமே பிரயோஜனப்படாது, மிதிக்கப்படும். அந்த வசனத்தை வாசிங்க. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி. எப்படி? அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. ஏன்? சாரமற்று போயிட்டோம், உள்ள சாத்தனுக்கு இடம் கொடுத்துட்டோம், உள்ள எல்லா கெட்டாவையும் உள்ள வந்துட்டு எதுக்கும் பிரயோஜனப்படாது. வெளியே தான் கொட்டப்படணும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேற எதுக்கும் உதவாது. பாருங்க, எதுக்குமே பிரயோஜனப்படாது. அப்போ நீங்க தான் உப்பு. அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த உப்பை வச்சு நீங்க பூமிக்கு எப்படி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். மூணுமே இல்ல, நீங்க எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. எப்படி ஒரு ஊழியக்காரங்க, எப்படி ஒரு பிரசங்கியா தன்னுடைய சாரத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய ருசியை இழக்கிறாங்க, தன்னுடைய அனுபவத்தை இழக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஜெப ஜீவத்தை விடும்போது, தேவ பயத்தை விடும்போது, கொடுக்கப்பட்ட உபதேசங்களை குறித்து பயம் இல்லாமலும், வேத வசனத்தின் மீது பயம் இல்லாமலும் நிசாரமான ஒரு வாழ்க்கை. எப்போ எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை சாடுறானோ அன்னையோட முடிச்சு. சாரம் எப்படி இழக்கிறீங்க? ஜெபத்தை விடும்போது. சாரம் எப்படி இழக்கிறீங்க? கீழ்ப்படிதலை விடும்போது. அந்த கீழ்ப்படிதலை விடும்போது நீங்க இப்ப நல்லதான் இருக்கேன் இல்ல, ஆண்டவர்கிட்ட பிரச்சனை அப்படியே மாறிடும். நீ நல்ல ஜெபம் பண்ணுவிய, நல்லா பண்ணுவிய, ஆனா ஆண்டவர் தூரமா தான் இருக்க. நான் வச்சிருக்கேன், நீ கீழ்ப்படியல, கணக்கா தான் இருக்கு. தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது என்ன தெரியுமா? இந்த ஜெபஜீவியம் இதெல்லாம் குறையும். அப்புறம் என்ன, ஆராதனைகளுக்கு வர கொஞ்சம் மடிக்கும், சுவிசேஷம் கேட்கும் போது எழுப்பி போயிடுவோம். ஏன்? உள்ள இருக்குது வேற ஆள், கேட்டா உள்ள தைக்கும். அப்ப என்ன, அதுக்கு முன்னாடி அப்படியே எழுப்பி போயிடும். சாரம் எப்படி இழக்குது? நல்ல அனுபவம் இருக்குன்னு இப்ப வெளியில எல்லாம் பயங்கர ஃபேமஸ் தான், பயங்கரமா கிரியாண்டக் எல்லாம் சரிதான். அது பார்க்கும்போது எப்படி, என்ற ஒரு தாப்புனர் வந்தாரு, பிள்ளை பதில் சொன்னாரு, என் பிள்ளைக்கு பயங்கர தரிசனமும் வெளிப்படுத்தலுமா இருக்கு, அப்படி எப்படி நல்ல பெருசா சொன்னாரு. நான் அப்படியே கேட்டேன், பிள்ளைனா பெரிய பிள்ளை, அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அம்பரை சொல்லாரு, அது நைட்டு ஜெபம் பண்ணும் போது குடும்ப ஜெபத்துக்கே வரமாட்டான், கூப்பிட்டு பாப்பீங்களா? கூப்பிடுவான், வரமாட்டா. ஜெபம் பண்ணுவாளா? அது கணக்காக தான் அப்படி இருக்கும் சொல்லு. நான் சொன்னேன், கடைசி காலமாகும், அசுத்தாவே பயங்கரமா கிரியை செய்யிட்டு இருக்கு, ஒழுங்கா கீழ்படிய சொல்லுங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ண சொல்லுங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. கடைசி காலம் பயங்கரமா எல்லாம் நடக்கும். ஆனா யாரு மட்டும்தான் இருக்க மாட்டாரு? அந்த தேவன். நான் பயப்படக்கூடிய இந்த ஒன்னே தான், எனக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் முழங்கால் நின்னா எனக்குள்ள தேவனுடைய அந்த கிருபையும் பிரசனமும் இருக்கணும். நான் தனிமையா இருக்கும் போதும் அந்த பிரசனத்தை நான் உணரணும். இது மட்டும்தான் நான் பயப்படுவேன். அது இல்லையா உடனேயே நான் என்னையே சோதித்து பார்ப்பேன், எங்க தடை வந்துச்சு, எங்க வந்துச்சு, மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே, ஒப்புரவாயிரும். ஏன்னா எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள உறவுல எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. நான் குறவுள்ள மனுஷன் தான். எனக்கு அந்த ஒரு உறவு மட்டும்தான் என்னை பலப்படுத்தியே கொண்டு போயிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கும் தேவை. இல்ல வெளியில சொல்றவங்க வார்த்தைகளை கேட்டு அதுகளுக்கு பின்னாடி ஓடி பாருங்க, உங்க நிலைமை ஐயோ பரிதாபம், ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை இருக்கு. ஒரு உப்பு உண்மையிலே ஜெனிவன் உப்பா இருந்துச்சுன்னா அது சாரம் இழக்காது. உப்பு சரியான பக்குவத்துல பக்குவப்படுத்தி எடுக்கக்கூடியதான உப்பு ஒரு காலமா சாரம் இழக்காது. அப்ப எப்போ ஒரு உப்பு அந்த உப்பு தன்மை இழக்குது, அது சரியா பக்குவப்படுத்தாததா இருக்கணும். ரெண்டாவது என்ன, ஜிப்சம்ங்கிறது ஒண்ணு சேர்ப்பாங்க, ஹாப் சால்ட் ஹாப்ஸ் ஜிப்சம் பாங்க. அப்படின்னா பாதி உப்பையும் பாதி ஜிப்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து சாஃப்ட் ஒயிட் ராக்கும்பாங்க ஜிப்சம். அதை வந்து பொடிச்சு அதை என்ன செய்வாங்க, இதோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய உண்மை தன்மையை அது இழக்குது. அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை எப்போ இழக்கப்படும்? ஜெபத்தை விடும்போது, தேவனோடு உள்ள உறவை விடும்போது, வேதத்தின் மீது உள்ளதான நம்பிக்கை அற்று போகும்போது. நான் ஏன் இது சொல்றேன், வேதத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்க, நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போலாம். எத்தனை விசுவாசிகள், எத்தனை பிரசங்கமார்களுக்கு வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்,
அது தேவனுடைய வார்த்தைன்னா அது இருபுறம் வெட்டும். அப்ப அது ஏன் உங்களுக்குள்ள வெட்டல? மனத்தாழ்மன் இருக்குல்ல, அப்ப ஏன் உங்களுக்குள்ள அனுபவத்தை அடையல? அது இல்லைங்கிறத ஏன் உணர முடியல? அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான். ஏன்? அது தேவனுடைய வார்த்தை அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றது எனக்குள்ள இருக்கணும், இல்லையா நான் அழணும். அந்த விசுவாசமே இருக்காது. ஏதோ பிரசங்கம் பண்றதுக்கான ஒரு 50, 30, 40 வசனங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்போம், அடிச்சு விட்டுருவோம். தேவனுடைய தொடர்பு குறைய 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 அது எங்க போய் நிற்கும் தெரியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபஜீவியம் குறையும், வேதம் வாசிப்பு குறையும், இந்த சுவிசேஷம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எளிமை போனா கொள்ளலாம், ஒரு மனமா கேட்க தோணாது, போனா கொள்ளலாம். இது எங்க கொண்டு போய் நிற்கும்? தூக்கத்துல கொண்டு விடும், சோம்பல்ல கொண்டு விடும், உழைக்க தோணாது. அதுக்கு பிறகு என்ன? மாம்ச சிந்தையில கொண்டு விடும். அடுத்து எதுல கொண்டு விடும்? குடும்ப பற்றுல. அடுத்து என்ன? உலக சிநேகத்துல. அடுத்து என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதே அடுத்தவங்க தான் பிரியப்படுத்தி போயிட்டு இருப்பீங்க. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர எங்க வந்து நிற்கீங்க? அடுத்த மனுஷனை பிரியப்படுத்துறீங்க. 4 பேர் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விரும்புவீங்க. தனியா இருக்க முடியாது, தனி ஜெபம் பண்ண முடியாது, 4 பேரோட சேர்ந்து இருப்பீங்க, அவங்கள பிரியப்படுத்துவீங்க. இது எல்லாமே அறிகுறி என்ன? சன்னியாசிக்குள்ள அறிகுறி இல்லை. இயேசு கிறிஸ்துவ பற்றியும் சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானம் படிச்சவங்க தே ஆர் ஹெர்மிட், அப்படின்னா துறவிகள். அதனால ஆண்டவரை பாருங்க, அது வரைக்கும் எங்க இருந்தாருன்னே தெரியாது. யோவான் ஸ்நானம் பாருங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க பாலைவனத்துல இருந்து தனியா வாழ்ந்தாங்க, தனியா ஆண்டோட உறவாடினாங்க, அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பகல் முழுதும் ஊழியம், நைட் எங்க போயிருவார், தனியா ஜோம் பண்ண போயிருவார், அதிகாலை எங்க போய் தனியா ஜோம் பண்ண போயிருவார். தனி ஒரு தொடர்பு. இது ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு துறவிக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு யதார்த்தமான சாரம். இந்த சாரம் இல்லாம ஜெபமே பண்ண முடியல, கொட்டாய் வருது, ஜோம் பண்ண முடியல, அந்த நேரம் தான் பல யோசனைகள் வருது, நீங்க விழுந்துட்டீங்க. அப்ப என்ன உள்ள வந்துடும்? மாம்ச சிந்தை உள்ள வந்துடும். எப்படி? பாதி ஜிப்சம் பாதி மிக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை எங்க வந்துட்டு? அந்த உப்பு, நல்ல உப்பு, அது பாதி ஆயிடுச்சு, அனுபவம் பாதி போயிடுச்சு. இன்னைக்கு இதுல என்ன வந்துட்டு? சுயம் வந்துச்சு, ஆசை வந்துச்சு, குடும்ப சிநேகம் வந்துச்சு, பொருளாசை. அநேகர்கிட்ட இருக்கிறது பொருளாசை. அதை நீங்க கண்டுபிடிங்க, என்னென்ன பொருளாசை எனக்கு. அடுத்த ஒரு சில இடம் சோம்பல். ஒரு தாளந்து உள்ளவன் ஆண்டு சொன்னார், பொல்லாத ஊழியக்காரனே நரகம். நீங்க என்ன தைரியத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க போவிய? ஒரு இடம் போக முடியும், அலைமோதிட்டு இருப்பீங்க செத்த பிறகு. நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பரிதாபமான காரியம், நீங்க அனுபவத்தை இழக்கும் போது உங்களை குறித்த சிந்தனை உங்களுக்கு இருக்கவே செய்யாது. அடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவீங்க, அவன் எப்படி, இந்த பிரசங்க எப்படி, இவங்க எப்படி, எல்லாம் கரெக்ட். ஆனா என் புண்ணியவா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுதா? அது சாத்தானுடைய பயங்கர வஞ்சகம். சாராட்டு போயிட்டீங்க. ஏன்? அகக்கண்கள் குருடாக்கப்பட்டது. என்ன ஆயிட்டு? உங்களுடைய அகக்கண்கள் குருடாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? நீங்க உண்மையும் உத்தமமா இருக்க முடியாது. ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவன் என்று அறிந்து ஊழியத்தை வச்சிருக்காரு. மோசே தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், எப்படி? என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உண்மை இருக்காது. ஏன்? நீங்க தேவனை பிரியப்படுத்தல, மக்களையே பிரியப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஆனா சாரத்தை இழந்துட்டீங்க. முடிவு பரியந்தம் உண்மையா இருக்க முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம். இப்ப என்ன? சாயம் வெளுத்துறோம், கொஞ்ச நாளையில சாயம் வெளுத்துறோம். ஏன்? தேவனோட தொடர்பு போயிட்டு உள்ள இருள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன? அந்த சாரம் போயிடும். ஏதோ அப்படி இருப்போம், காட்சிக்கு ஒரு பார்க்கறது பார்வைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரன், ஆனா ஒரு அனுபவமே இருக்கு. 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்கம்மா? இல்ல. எப்படிப்பட்டவங்களா மாறிடுறீங்க? பாதையில விதைக்கப்பட்டதான விதம் போல போயிடும். சாத்தான் கொண்டு போயிட்டான். முற்கள், உலக ஆசைகள், இதுல எல்லாம் பிடிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. சாரமற்று போனீங்க. ஆனா சாரமற்று போன பிறகு சாரம் ஏற்ற முடியுமா? முடியாது. உப்பு இருக்கு, ஒவ்வொரு பொடி உப்பை எடுத்து அதுக்குள்ள நீங்க கெமிக்கல்ல காரத்தை ஏற்றி எப்படி உப்புக்குள்ள தன்மை ஏற்று ஒவ்வொன்றுக்குள்ளே ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. உப்பு சாரமற்று போனால் முடிஞ்சு. தைலம், பரிமள தைலம், ஒரு செத்தையி அதுல விழுந்துட்டாலே ஒட்டுமொத்த தைலமும் கெட்டு போயிடும் சொல்லிடுறாங்க. அப்ப அதே போல வீழ்ச்சி ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கமாளுக்கு வந்திருந்தா அது எழும்புறது சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, சாரமற்று போனேன். எவ்வளவு இதை படிக்கும் போது ஷாக்கா இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு ஷார்ப்பா சொல்றாரு, அப்ப வேற வழியே இல்லையா? இல்ல, நீங்க தான் அந்த உப்பு. அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனமா இல்லாம உங்க ஜீவன் இருக்குமே, ஆனா கொஞ்ச நாள்ல எப்படி ஆகும் தெரியுமா? பல குற்றங்கள் குறைகளுக்குள்ள ஆயிருங்க. நீங்களே பாருங்க, ஏன் உங்க ஜீவிதத்துல குற்றம் வருது? ஏன் உங்களுக்கு என்னென்ன தப்புன்னு சொல்றேன்? காரணம் என்ன? இருள் பிடிச்சிட்டு. காரணம் என்ன? சுய நான்கிற என்ன வந்துட்டு. காரணம் என்ன? கீழ்ப்படியாம நான் செய்யறது கரெக்ட். அடுத்தது என்ன? ஜெபஜீவியமே இருக்க. அப்ப என்ன உண்டாகுது?
சரின்னு பட்டு நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடியும் கம்ப்ளைண்ட்க்கு மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. என்ன ஆகி போச்சு? தேவ பிரசனம் இல்ல, சாரமற்று போயிட்டீங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவோடு கூட தான் 70 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுவோடு கூட தான் யூதாசம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுடுங்க, ஊழியம் தான் செய்தாங்க, ஆனா முடிவரில் நிலை நிற்க முடியல. சாரம், அதனுடைய உண்மைத்தன்மை போயிடுச்சு. 70 பேரும் போயிட்டாங்க. எதனால போனாங்க? சுயம். எதனால போனாங்க? கீழ்ப்படியாம. அநேகர் விழ காரணம் என்ன? சுயம். சொன்னா ஒண்ணு மண்டல யாரு மனக்கடினம் உள்ள வந்துடும். உள்ள உடனே மனக்கடினம். யாருக்கு நஷ்டம்? ஐயோ, உங்களுக்கு தான் நஷ்டம். சொல்லப்பட்டு கொடுத்தான உபதேசம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, கீழ்ப்படிய முடியல, தொலைஞ்சாங்க. கீழ்ப்படிய முடியாதவங்க சாரமற்று போயிடுவாங்க. அடுத்து என்ன? யூதாசுக்கு என்ன? பண ஆசை, ஆசை. நீங்க நினைக்கல நான் கரெக்டா வண்டி போகுது, ஆனா ஆசை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டு. நீ இல்ல, ஊழியக்காரன் யாரு? ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறைந்தவன். அப்போ ஆண்டவரோடு கூட இருந்த மனுஷனுடைய நிலைமையே இப்படி பரிதாபமான நிலைமை. ஊழியம் தான் செய்யறாங்க, ஆனா உப்பு, சாரம் இல்லாத உப்பு, முடிவு பரிதாபம். யூதாசை இப்பவும் மிதிச்சிட்டு இருக்கும். 70 சீஷர்களை இப்பவும் என்ன செய்யறோம்? கீழ்ப்படியாமைக்கு எடுத்து பிரசங்கம் பண்ணி அடிச்சு விட்டுறோம், மிதிக்கிறோம். அதே போலதான் உங்களை மிதிப்பாங்க. செத்த பிறகு மிதிப்பாங்க. அவ சரியில்லை, அவங்க சரியில்லை, இல்ல அந்த ஊழியாருங்க சரியில்லை, இல்ல அந்த பிரசங்காரு சரியில்லை. எப்போ? செத்த பிறகு வரைக்கும் சொல்லுவாங்க. மிதிக்கக்கூடிய நிலைமை. ஊர்ல கிளை சபைகள்ல குறை சொல்லுவாங்க, அதான் மிதிக்கிறது. அப்படியே போயிடும், ஒரு அனுபவம் இல்லாம. பவுலோடு கூட யார் இருந்தா? தேமார். என்ன? உலக ஆசை. யூதாசுக்கு பண ஆசை, இங்க ஆசை. உங்களை குறித்து கவனமா இருங்க. ஆசை வருதா? முழங்கால நில்லுங்க. ஆசை வரதான் செய்யும். சாத்தான் அக்னி அஸ்திரம். அவனுக்கு வேலையே பொய்யாட்டு ஏதாவது ஒன்ன போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏவாளுக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சது மாதிரி. அது உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்தான் இருப்பான்? அவனுடைய அம்புகளை ஏதித்தான் இருப்பான். நமக்கு ஞானம் வேணும். இது சாத்தானுக்கு. அதான் சொல்றது, நாம் சாத்தானின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே. அதான் உங்களுக்கு வேணும். சாத்தானின் தந்திரங்களை அறிஞ்சவங்களா இருக்கணும். அப்ப ஆசை வருது, இது நான் ஊழியக்காரன், எனக்குள்ள இது சரிபடாது, சீப்போ வந்துட்டு முழங்கால் நிற்கணும், அழணும். அதுக்கு பிறகு அது வாழ்நாள்லே வராது. சாத்தான் போடுவான், ஆனா உள்ள வரவே முடியாது. உள்ள எப்படி? உங்களுக்குள்ளே ஒரு கசப்பு, உங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு, உங்களுக்குள்ளே என்ன, உங்களோட ஜீவிதத்தை குறித்தான ஒரு கரெக்டான ஒரு உணர்வு இருக்கும். ஒன்னு அணுக விட மாட்டேங்க. யாருக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும்? ஜெபஜீவம் உள்ளவங்க. ஜெபஜீவம் இல்லாதவங்களுக்குள்ள என்ன ஆகி போகும்? ஒண்ணுமே இருக்கு. அந்த மனுஷன் விழுந்துருவான். ஆசை, உலக ஆசை தான். தேமாக்க வாழ்க்கை முடிச்சிச்சு. மிதிக்கிறோம், இப்போ மிதிக்கிறோம். கெட்ட ஊழியக்காரங்கன்னா தேமா வந்துடும். கெட்ட ஊழியக்காரனா பிள்ளையமா வந்துடும். ஆண்டவர் ஒரு காலத்துல பேசின மனுஷன், நீங்க ஒரு காலத்துல தேவனுடைய தரிசனங்களை பெற்றிருக்கலாம், சொப்பனங்களை பெற்றிருக்கலாம். எப்படி வந்துட்டு போட்டு லிஸ்ட் வந்து இப்போ போட்டு மிதிச்சுட்டே இருக்கும். அதே போல மிதிக்கப்படுவீங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஜெபத்தை அப்படியே விடும்போது உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டாகும். தேவ சிநேகத்தை அப்படியே விடும்போது உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டாகும். சிலுவையை தியானிக்க முடியாது. மற்றவங்களை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் சன்னியாசிகள் நம்ம சிலுவையை தியானிக்கணும். அதை தியானிக்க தியானிக்க தான் உலகமும் அதன் ஆசைகளும் அதன் இச்சைகளும் வெறுப்பா உங்களுக்குள்ள வரும். ஒரு எண்ணம் வந்தாலும் சீப்போ, அதை எப்படி சொல்ல முடியும்? வெறுப்போட சொல்ல முடியும், கடிந்து கொள்ளுதலோட சொல்ல முடியும். வேண்டாம் சொல்லக்கூடிய பலன் இது அப்படி இல்லை. அதை சிந்திச்சு, அதை தியானிச்சு, சிற்றின்பம் கொண்டு முடிஞ்ச பிறகு வந்துட்டு இதெல்லாம் எப்படி வருது? சிலுவை தியானிக்க முடியல, ஒரு மனமா உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியலையா? விழுந்துட்டோம். வேதம் படிக்கக்கூடிய வாஞ்ச குறையுதா? விழுந்துட்டீங்க. கஷ்டம், முடியல, டைம் இல்ல, அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க, அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த வாஞ்ச உங்களை நெருக்கும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்து மேல வாஞ்ச குறையுதா? சாராற்று போறோம். உபதேசம் கேட்க தோணலையா? கஷ்டமா இருக்கா? வேண்டா வெறுப்பா இருக்கா? குத்துதா? இதெல்லாம் முடியாதியா தோணுதா? அனுபவத்துல இருந்து கீழே விழுந்துட்டோம். பரிசுத்துக்கு மாறான எண்ணங்களை உதிக்குதா? சாரமற்று போனோம். உலக சிநேகம் அதிகமாகுதா? சாரமற்று போனோம். குடும்பப்பட்டு அதிகமாகுதா? மிதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆயிட்டோம். மனுஷர்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா? மனுஷர்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க விழுந்துட்டீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் அப்படியே ஒதுக்கிட்டு சரீர பிரகாரமான காரியங்களுக்காக 4 பேரை பிரியப்படுத்தி எப்படி அப்படியே போய் அதுக்கு பிறகு தனிமையெல்லாம் இருக்க முடியாது. ஜெபம் எல்லாம் ஓடாது. அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? தொட்டம் முடிஞ்ச கசப்பு உருவாகும், வெறுப்பு உருவாகும், வெடிக்கூடிய குணம் உண்டாகும், சத்தம் போட்ட குணம் உண்டாகும், சகிப்புத்தன்மை இருக்காது. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதார். அநேகருடைய நிலைமை ரொம்ப பரிதம். அழகான கண்ணாடி கூவலை, பல ஆயிரம் உள்ளதான ரொம்ப விசேஷமான கண்ணாடி கூவலை தெரியாம கை தவறிட்டு, ஐயோ இத்தனை 1000 ரூபா கொடுத்து வாங்குறது, எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு வரைக்கும் விடாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்ணாடி என்ன செய்யிட்டோம்? ஒட்டிட்டோம். ஒட்டினாலும் அது அதனுடைய பழைய அந்த அழகுக்கு,
பழைய அந்த உருவத்துக்கு வருமா? வராது. அதுல அங்கெங்கயா பீஸ் 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 பீஸா இருக்கும். அந்த பழைய ஒரிஜினலுக்கு வராது. உப்பு சாரமற்று போனா நிலைமையும் இதே நிலைமை தான். மிதிக்க தான் பயன்படும். உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி 2 வீழ்ச்சி வரலாம். தொட்டம் பிடிச்சிருக்கும் வீழ்ச்சி, எல்லாத்திலுமே வீழ்ச்சி, ஒரு அனுபவமும் இல்ல, குற்றங்கள் குறைகள் எழும்புது ரொம்ப கஷ்டம். இங்கேயும் மிதிக்கப்படுவீங்க, பலரும் பல குறை சொல்லுவாங்க, எங்க போனாலும் குறைகள் வரும். வாழ்க்கையில மிதிக்கப்பட்டதான ஒரு பரிதாபமான நிலைமையே. அப்போ உங்களை பார்க்கணும், என் நிலைமை எப்படி இருக்கு. நீ உப்பை, அதாவது ஹாஃப் ஜிப்சம் சேர்ந்தான அந்த உப்பை ஒண்ணுக்குமே பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சிருக்காங்க. பழைய காலத்துல என்ன செய்வாங்களா, மனுஷனுடைய வேஸ்ட்ல எல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். சேர்த்து குயில போட்டிருப்பாங்க. அந்த இடம் வந்து பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லா இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்கு இந்த உப்பை வீசுவாங்களாம். ஆனா அந்த உப்பை வீசினாலும் அதுக்கு வரைக்கும் பிரயோஜனப்படாதுங்கிறாங்க. ஏன்? அந்த ஸ்மெல் அது கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஸ்மெல், எந்த உப்பால கட்டுப்படுத்த முடியாது? பாதி ஜிப்ஸும் சேர்ந்துதான சாரமற்ற உப்பு. அதுக்கு அர்த்தம் என்ன? இது எதுக்கு சொல்ல வரேன்? மனுஷர்களாக சீ என்று சொல்லக்கூடியதான மனித கழிவுக்கு வரைக்கும் பிரயோஜனப்படாதது உப்பு. எந்த உப்பு? சாரமற்ற உப்பு. அதே போலதான் நீங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில தேவபயம் இல்லாம, ஜெபஜீவியம் இல்லாம, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லாம, வேத வசனத்தை குறித்த எச்சரிப்பு இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கும்போது நீங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும், ஊழியக்காரங்க மத்தியிலையும், விசுவாசிகள் மத்தியிலையும், மற்ற ஜனங்கள் மத்தியிலையும் யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லாதவர்களா இருப்பீங்க. அநேகரை விடுவிக்க அழைக்கப்பட்ட நீங்க விடுதலை இல்லாமலேயே மறிக்கக்கூடிய பரிதாபம். ஊழியக்காரங்க யாரு? அடுத்தவங்களுக்கு விடுவிக்கப்பட்டதான காரியங்களை சொல்லக்கூடியவங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா விடுவிக்கப்பட்டிருக்கேன், என்ன இருக்கு இதான். அழைக்கப்பட்ட நீங்க பாவ வாசனை உள்ளவங்களா இருக்கும் போது, பாவ அடிமைத்தனத்தினுடைய கட்டுகளால் கட்டப்பட்டவங்களா இருக்கும் போது நீங்க அநேகரை விடுவிக்க முடியாது. உங்களை நீங்களே விடுவிக்க முடியாதவர்களாக பரிதாபமான நிலைமை வந்துடும். தேவனை இழக்கிறீங்க, தெய்வீகத்தை இழக்கிறீங்க, சகலத்தை இழக்கிறீங்க. வெறுமையாகவே ஒரு நடைபெணமா இந்த உலகத்துல வாழ்ந்து பார்வைக்கு மட்டும் அனைவருடைய வந்தனத்தை பெற்று ஊழியக்காரங்க காணப்பட்டு பரிதாபமான செத்து அலையக்கூடியவங்களாகவே இருப்பீங்க. உப்பு சாரமற்று போனால் மறுபடி எந்த விதத்திலும் சாரம் ஏற்றப்படவே முடியாது. பைபிளோட சில கடுமையான வசனங்கள் மட்டும் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இப்ப என்ன செய்யறோம்? ஆபிரகாம் குறித்து 1 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணிடுவோம், யாக்கோபு குறித்து 1 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணிடுவோம், எல்லாரும் குறித்து தீர்க்கதரிசிகளை குறித்து அருமையா பிரசங்கம் பண்ணிடுவோம். ஆனா அந்த நாள்ல அவங்க கூட இருக்க முடியாது, புறம்பே தள்ளப்பட்டவர்களா இருப்பீங்க. அந்த இப்போ நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு பெருசா தோணாது. அப்போ அழுவீங்க, பல்ல கடிப்பீங்க. அந்த பல்ல கடிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு வெப்ராளம், ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு உங்களை நெருக்கி ஏகும் போது பல்ல போட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிப்பீங்க. அது எப்போ உண்டாகும்? சாரமற்று போய் முடிவுல உண்டாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் வண்டி கரெக்டா போகுது, நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் சரின்னு சொல்றோமே, ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கா? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜ்யத்தின் புத்திரரோ. ஊழியம் செய்யக்கூடிய எப்படி இருப்பாங்க? பரிசுத்தவான்களா இருப்பாங்க. அப்ப ராஜ்யத்தின் புத்திரர்கள் இவர்கள். ஆனா வேதம் சொல்லுது, நீ இவ்வளவு நாளும் நாடகம் தான் ஆடி இருக்கா, ராஜ்யத்தின் புத்திரன் சொல்லி இங்க மற்றவங்க எல்லாம் உனக்கு சாட்சி கூறலாம், ஆனா உனக்கு ஐயோ. ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நரகம், வேற ஒண்ணுமே கிடையாது, நரகம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. எப்படி இடரல் பண்றீங்களா, அக்கிரமம் செய்றீங்களா, போடு இடங்கள்ல உங்களையும் எல்லாம் சேப்பர். இல்ல எனக்கு மட்டும் வேற நடக்காத காரியம், பயப்படுங்க ஆண்டோட வார்த்தைக்கு. இடரல் பண்றீங்களா, அக்கிரமம் செய்றீங்களா, முடிவு பரிதாபம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். 50 வசனம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாருங்க, ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்ற. ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மை, அது மெய்யாகவே உண்மை, அது நடந்து நிறைவேறும். பார்க்கலாம், பார்க்கும்போது என்ன, ஒருத்தர் உங்களுக்கு துணை செய்ய மாட்டாங்க, பல்ல மட்டும் கடிப்பீங்க, அழுவிய, கண்ணீர் வடிப்பீங்க.
யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஏன் வீழ்ச்சி? ஏன் சாரம் இல்லாம போறீங்க? சாரம் இல்லாம ஆகவே முடியாது. நீங்க தேவபயத்தோட இருந்து பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் பொய்யாகாது, ஜெபஜீவியம் கிடையாது, தேவஸ்நேகம் கிடையாது, தேவனுடைய உறவு கிடையாது. அப்ப என்ன ஆகும்? எல்லாமே தலைகீழ மாறும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்ப ஊழியக்காரங்க நீங்க அடுத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்காக நேரம் ஒதுக்காதுங்க, தேவனை பிரியப்பட்டு நேரத்தை ஒதுக்குங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெட்டப்படுவான். வெட்டுறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கொடியில அந்த ஒரு கம்பை என்ன செய்யறாங்க, ஒரு சிசரை வச்சு இரும்ப வச்சு வெட்டுறாங்க. வெட்டும் போதே வலிக்கும், அப்புறம் பிரயோஜனமே இல்லை. என்னை ஒட்டிர ஆண்டவரே, என்னை ஒட்டிர ஆண்டவரே, கொஞ்சம் அனுபவத்துல குறைஞ்சிட்டேன், கொஞ்சம் சொல்லுவாரு, இனி ஒட்ட முடியாது பாரு. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியமாகும். பிறகு ஒரு கொடியை ஒட்ட முடியுமா? ஒட்டலாம், அங்க ஒரு புண்ணியம் இருக்காது. ஒட்டினா நிற்கும், எப்படி காஞ்சு நின்றுட்டே இருக்கும். வெட்டப்படும், அடுத்த எரியப்படுது, அடுத்த பிறகு என்ன காஞ்சு போகுது, அப்பவும் விடல, எரிஞ்சு சாம்பலாய் ஒண்ணு இல்லாம போகுது. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 51 வசனம் வாசிங்க. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க, தன் கடமையை செய்யாத ஊழியக்காரனை, தன் கடமையை செய்யாத எந்த ஒரு மனுஷனையும் கடுமையாய் தண்டிப்பாங்க. கடுமையா தண்டித்து எங்க கொண்டு போடுவாங்களாம்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு. ஒரு தாளந்து உள்ளவனும் பார்த்து, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவனுமான ஊழியக்காரனே, என்ன செய்யாரு? அழுகையும் பற்கடிப்பு உள்ளவன் போட்டுரு, அந்த இடத்துக்கே போட்டுரு, நரகத்துக்கே போட்டுரு, அக்னி கந்தகம் உள்ள இடத்துக்கே போட்டுரு. உங்களை நீங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 62 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஊழியத்துக்கு வரும்போது என்ன இருக்கு? நான் ஆண்டோருக்கு ஊழியம் செய்வேன், ஆண்டோருக்கு உண்மையா ஊழியம் செய்வேன். இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கு? முன்னோக்கி போறீங்களா? இல்ல, பின்னோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஊழியம் செய்றீங்க, உங்க மனசுக்கு ஊழியம் செய்ய, உங்களுக்கு திருப்தியான காரியங்களை மட்டும் செய்றீங்க, அவ்வளவுதான். நீங்க யாருக்கு ஊழியம் செய்யல? தேவனுக்கு அல்ல. திருப்பி பார்த்துட்டீங்க. அப்ப ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கு பரலோகராஜ்யம் சம்பந்தமே கிடையாது. நீங்க சொல்லலாம் நான் ஊழியக்காரன். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அநேகர் உங்களை வஞ்சித்துக்கிட்டு, குறிப்பா ஊழியக்காரங்க. எப்படி அது? நான் ஊழியம் தானே செய்யிட்டு இருக்கேன், நானும் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கவே இல்லை, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜெபம் கேட்கப்படாது, கீழ்ப்படிதல் இல்லையே, சொல்றதை செய்யறது இல்லையே. ஆண்டவரே சொல்லிட்ட, உன்னை நான் அறியேன். எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் ஆண்டவரே அப்பா பிதாவேன்னு சொல்றது எல்லாமே அது சாத்தானுக்கா இருக்கு. உன்னை ஒரு காலமும் நான் அறியேன், ஒரு காலம். அப்போ என் ரட்சிப்பு வீணு, என் பரிசுத்த அபிஷேகம் வீணு, நான் அப்பா அப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது எல்லாமே குப்பை, ஒண்ணுமே இல்லை. உன்னை நான் அறியேன், முடிஞ்சு. யாரை பார்த்து சொல்றாரு? சுய சித்தம் செய்யறவங்க, தாங்களுக்கு சரின்னு சொல்லியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆட்களை சொல்றாரு, உங்களை நான் ஒரு காலமுமே அறியல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குற திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாருங்க, எங்கேயோ கடந்தோம், என்ன எங்கேயோ கடந்தோம், குப்பை மாதிரி இருந்தோம், எல்லா பாவங்களையும் ஆவலோடு செய்யக்கூடியவங்களா இருந்தோம். நம்மள ஆண்டு என்ன செய்றாரு? கழுவுறார், கற்கள் எல்லாம் பொறுக்கிறார், கழுவுறார், சுத்திகரிக்கார், எல்லா காரியங்களையும் பண்ணி பரிசுத்தமான திருசன்னிதானத்துல கொண்டு வந்துறாரு. எதுக்கு? நீ இனி எனக்கு ஊழியக்காரனாயிரு, அதாவது நான் இந்த உலகத்துல இல்ல, எனக்கு சாட்சியா இருந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துன்னு சொல்லி நம்மளை வச்சுட்டு இந்த நம்மளோட காத்திருக்காரு 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம். எப்படி 5 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும், 10 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும், பல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். ஆனா பார்க்கும்போது ஒரு ஆத்மாவே ஆதாயப்படுத்தல. வாசிங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எப்படி கசப்பான பழங்கள்? அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனாலே பயன்படுத்த முடியாததான கிரியையுடையவர்களாக இருந்தார்கள், நற்கிரியைகள் அற்றவர்களாய் காணப்பட்டார்கள், பிரயோஜனமற்றவர்களாக இருந்தார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது.
அப்போ உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வீண். உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து உங்களுக்கு தேவையான எல்லாம் தந்து கனத்தையும் தந்து மகிமையும் தந்து எல்லாம் கொண்டு வச்சது வீண். நீங்க என்ன பிரயோஜனமான எதையுமே என்ன செய்யல, கொடுக்கல. 5வது வசனம் வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். என்ன சொல்றாரு? இரக்கம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன் சொல்லி ஏமாத்தப்படாதுங்க. பொறுமையா இருக்கிறாரு. சரி என்னையாவது நல்லாகும் அப்படின்னு பாக்குறாரு. ஒரு புண்ணியமே இல்ல, வேலிய எடுத்து மாத்திடுறாரு. அப்ப பாதுகாப்பு போச்சு. அப்ப போடி இடங்கள் என்ன ஆகும்? தட்டுமுட்டு வரும். போடி இடங்கள்ல பல காரியம் ஆகும். கீழே விழுந்து எழும்ப வேண்டிய சூழ்நிலைகள், இல்ல இடர்களுக்குரிய காரியங்கள் பலதும் வந்துட்டே இருக்கும். அடுத்து என்ன? மிதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. வாசிங்க. அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதனுடைய அடைப்பு, அதாவது இது அது வரைக்கும் உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. பிறகு என்ன? எந்தாலையும் போ, அது மிதியுண்டு போகும். அது மிதியுண்டு போகும், மேய்ந்து போகும். அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. அடுத்து மிதிக்கப்பட்டு போகும். எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. கேட்கிறதற்கு செவி உள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உணர்வு இல்லாம இருந்தா உனக்கு தான் ஐயோ. இது கண்டிப்பா நீ கேட்டு உடனேயே நீ மனம் திரும்பணும். உடனே உன் வாழ்க்கை சீர்தூக்கி பாருன்னு சொல்லக்கூடியதான் ஒரு காரியமாங்க. கேட்கிறதுக்கு செவி உள்ள அப்படின்னா என்ன? கடமைக்கு கேட்காத, கேட்டதை இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில நீ சீர்படுத்தி நீ என்ன உண்மை உத்தமமான ஊழியக்காரனா இருன்னு சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்டும் காணாதவர்கள் போல கேட்டும் உணராதவர்கள் போல இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, இருள் அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு உணர்வுமே இருக்காது. அதுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. அதுக்கும் என்ன செய்யும்? நீ உங்க வாய் நீங்க பேசிட்டு போங்க. கேடு யாருக்கு? உங்களுக்கு. கேட்கறதுக்கு செவி உள்ளவன் கேட்டு உணர்வடைங்க. வேதம் இதுதான். நீ சாரமட்டு போனியா, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்துட்டு மிதிக்கதான் படுவா, பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? எனக்குள்ள உப்பு இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஆண்டவரே, நான் சாரம் இழந்து போனா எனக்கு இறங்கும், ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு தாரான்னு சொல்லி புலம்பி பாருங்க. உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது தன்னை தான் சோதித்து பார்க்கணும். இது கண்டிப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும். படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப அநேகர் எப்படி அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் நல்லா பண்றோம், ஆனா அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கா இல்லையா? அழுவோம், புலம்பும். எனக்குள்ள உப்பு இருக்கா? நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேனா? இல்ல எனக்குள்ள சாரம் எல்லாம் போயிட்டு நான் பிறரால் மிதிக்கப்படத்தக்கவாறு போடி இடங்கள்லாம் கிட்ட பேர் தான் வருதா? உங்களை நீங்க பாருங்க. பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சரியான அறிவுள்ள மனுஷன் இருந்தார். அதான் என்ன செய்யாரு? நாங்கள் இரவும் பகலும் புத்தி சொன்னோம், ஆனா இரவும் பகலும் யாருக்கும் என்ன எந்த இடம் இல்லாத இருக்கிறதுக்கு நாங்க வேலை செய்தோன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் போதிக்கிற நானே ஆகாதபடிக்கு. அப்ப அவருக்கு தன்னை குறித்த உணர்வு எப்பவும் இருந்திருக்கு. தன்னை ஒடுக்கி அவர் வாழ்ந்தார். என்ன சொல்றாரு? எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதியா இருக்காது. ஏன்? நான் ஒரு ஊழியக்காரன். ஏன்? நான் ஒரு பிரசங்கி. ஏன்? நான் அடுத்தவங்க புத்து சொல்லக்கூடியவன். அதனால எனக்கு தகுதியா இருக்கா? இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். தன்னை குறித்த உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அதான் கடைசியில் என்ன சொன்னாரு? நல்லது ஒரு போராட்டத்தை போராடணும், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குன்னு சொல்லி உறுதியா சொன்னார். ஏன்? அவருக்குள்ள உப்பு இருந்துச்சு, அவருக்குள்ள அது ஆழமா இருந்துச்சு. அதை பூமிக்கு கொடுத்தாரு. சாரம் இல்லாத ஒரு நிலைமை அவருக்கு வாழ்க்கையில இல்ல. எல்லாரும் அவரை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடத்தக்கவாறு அவர் மிதிக்கப்படல, புகழ் பெற்றவராகவே இருந்தார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. யூதாசுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. கூட இருக்கிறது ஆண்டவர். அவன் வாழ்க்கையில பண ஆசை உள்ள வந்த உடனே, ஆண்டவரே எனக்குள்ள ஆசை வந்து போச்சு, ஆண்டவரே நீ என்னை மன்னிக்கணும், இது என்னட்டு மாறதுக்கு நீங்க நமக்கா ஜோம் பண்ணணும். அவர் தேவன், அதை அப்படியே மாற்றுவார். ஆனா அறிவிக்கல. உங்களை அநேகர் எப்படி தெரியுமா? அது நாங்க பார்த்துக்கிடுவோம். எத்தனை பேர் பார்த்துக்கிட்டீங்க, எத்தனை பேர் பார்த்து எவ்வளவு விடுதலை பெற்றீங்கன்னு சொல்லி நீங்க உங்களே கேட்டுக்கிடுங்க. அறிவிக்க வேண்டியதை அறிவிக்காம எத்தனை விடுதலை அடைஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. யூதாசுடைய காரியத்தை பாருங்க. ஒரு நொடியில விடுதலை கிடைச்சிருக்கும். எனக்கு இப்படி எல்லாம் ஆசை வந்துட்டு, ஆசை வருது. ஏன்? உங்களையே காட்டி கொடுத்து எனக்கு 30 வெள்ளி காசு வாங்கணும் அப்படின்னு என்ன வந்து போச்சு. நல்லா புரியுதுங்க. தோட்டத்துல இருக்காரு, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வருது. இது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் முத்தம் கொடுக்கத்தக்கவாறு தன் முகத்தையே காட்டி கொடுத்த தேவன்
இந்த ஒரு உண்மையை சொல்லும் போது போடான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் மன்னிக்கிறேன், அது ஒன்னை விட்டு மாறி போவதாகும் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒன்னை விட்டு மாறி போகாதாகும் பாரு, அவனுக்கு விடுதலை. இது எப்படி? வெளியில நல்ல பிள்ளை, 4 பேர் நல்ல பிள்ளையா இருக்கிறதுல நில நிக்குமா? ஒண்ணு நிக்காது. கடைசி என்ன முடிவு? பரிதாபம். அப்ப உங்களை நீங்க பாருங்க, என் நிலைமை எப்படின்னு கண்டுபிடிங்க. யாருக்கும் நீங்க சாட்சி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. மற்றவங்க உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லிடுவாங்க. கடைசியா 2 வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, ஒருவேளை கடைசி சான்ஸா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் உறுதியா சொல்ல மாட்டேன். ஏன்னா சாரமற்று போனா மிதிக்க தான் பயன்படும். அதுக்கு பிறகு அங்க ஒன்றும் கிடையாது. அவனுடைய வேதத்துக்கு மேல எனக்கு சொல்லறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல தைரியமா தான் இருக்கு, நல்ல ஊக்கம், நல்ல மனசு தைரியம். நான் பரலோகத்தையும் பறந்துருவேன், இங்கதான் கிடப்போம். வேதம் உங்களை நியாய தீர்ப்பு நாள்ல அது நியாயம் தீர்க்கும். வசந்த மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடணும், அழுங்க, உங்களை கண்டுபிடிச்சு. கலத்திற்கு நிருபம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசம் போகாதிருங்க. ஏன்னா சிலருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறது பயங்கரமான பிசாசுகள். எப்படி? நான் கரெக்ட், சுய புத்தியை சார்ந்திருக்கு, என் வழி கரெக்டான வழி. இது சாத்தானுடைய பயங்கர வஞ்சகமா. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விட மாட்டார். ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அந்த வேதத்துக்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு நான் மட்டும் மேல போயிருவேன்னா ஐயோ பரிதாபம் உங்களுக்கு தான். ஏன் நீங்க எப்படி வேதத்தை அடுத்தவங்களும் பிரசங்கம் பண்ணுவீங்க, அந்த வேதத்தின்படி எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிறத புரிஞ்சிட மாட்டேங்கிறீங்க, அதன்படி அந்த அனுபவத்தை அடையிறதுக்காண்டி அளவும் மாட்டேங்கிறீங்க. ஆனா என்ன தைரியம்? நான் மேல போயிருவேன், நான் மேல போயிருவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். அவர் நிச்சயமாக, நீங்க நினைக்கிறீங்களா நான் மட்டும் மேல போயிருவேன், எனக்கு எப்படி இருந்தாலும் அப்படி நினைக்கிற மாதிரி பரிகாசம் பண்ண விட மாட்டாரு. அவர் நீதி உள்ள தேவன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாருக்கும் ஒண்ணுதான், நீங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். எதை விதைக்கிறனோ அதான் அறுப்பேன். அப்ப என்னுடைய விதையானது வேதத்திற்கு மாறாக இருக்குமே, ஆனா எனக்கு நரகம் தான், அதுல மாற்றமே கிடையாது. அவர் தம்மை பரிகாசம் பண்ண விட மாட்டார். ஏன்னா யாரும் கேட்க முடியாது, ஆண்டவரே நீர் அவங்கள மட்டும் மேல அனுப்பியிருக்கிற எப்படி? அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய நீதி தூக்கு நூல் போல இருக்கும், அங்கேயும் சாயாது இங்க கரெக்டா துண்டா நிற்கும். அப்ப சொல்லவே முடியாது நான் இந்த சபையில ஊழியக்காரன் இருக்கிறதால மட்டும் நான் அனுபவம் இல்லாம மேல போயிருவேன். இல்ல. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்திற்கென்று, அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்ன? உலக சிநேகம், குடும்ப பற்று, சுய ஆசையும் இச்சைகளும் உடையதான ஒரு நிலைமை, உலகத்துக்கு ஏற்பதான ஒரு வாழ்க்கை, தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். சண்டைகள், வாக்குவாதம், பிரிவினைகள், இதெல்லாம் அதுல உள்ளது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப ஆவிக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கை என்ன? பரிசுத்தாவினால் நடத்தப்படுறது. ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன? வேத வசனத்தின்படியே இருக்கு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா வேத வசனத்தின்படியே உங்களை நடத்துவார். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உங்களை நீங்க கண்டுபிடிங்க. உப்பு நல்லதுதான், நீங்க எல்லாம் நல்லவங்க தான், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனா இப்ப உப்பு எனக்குள்ள இருக்கா? அந்த ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஜீவி அனுபவம் எனக்குள்ள இருக்கா? நான் எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கேன்? பூமிக்கு, இந்த சமுதாயத்திற்கு, கிளை சபைகள்ல நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறேன்னா? இது நீங்க கேளு. இல்ல, எல்லாம் முடிஞ்சு எனக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்ப பூட்டிட்டு நான் ஹாயா தான் இருக்கேன், சாரமற்று போயிட்டேன். கண்டுபிடிங்க, உங்க அனுபவத்தை கண்டுபிடிங்க, நிலைமைகளை கண்டுபிடிங்க, அழுங்க. எக்காரணம் கொண்டும் உங்களை நீங்க திருப்திப்படுத்தவே செய்யாதுங்க. நான் கரெக்டா போயிட்டு, மனத்தாழ்மை இல்லையா, சாந்தம் இல்லையா, இசைந்து எனக்கு போக முடியலையா, முடிஞ்சு போச்சு. கண்டுபிடிங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லாம்